வணக்கம் மக்களே. பிஎஃப்பில் கொடுத்துருக்கிற யூஏஎன் நம்பர் டீட்டெயில் தெரில அப்படின்னா அதை எப்படி ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இபிஎஃப்ஓ ப்ராவிடென்ட் ஃபண்ட் வெப்சைட்டுக்குள்ளே போகும். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நோ யுவர் யூஏஎன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். பிஎஃப்பில் எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ச்சா இருக்கும். அந்த கேப்ச்சா டைப் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்திங்கன்னா அந்த கொடுத்துருக்கிற மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி 6 டிஜிட் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள். ஓடிபி என்ட்ரு பண்ணி வேலிடேட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் மூவ் ஆகும். அந்த நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் நம்பர், கேப்ச்சா இந்த 4 டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம்ங்கிற இடத்துல வந்து பிஎஃப்பில் என்ன ஸ்பெல்லிங் கொடுத்துருக்குறீங்களோ அந்த ஸ்பெல்லிங்கை கரெக்டாக டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தில் பிஎஃப்பில் வந்து என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்குறீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணணும். ஃபுல்லாக என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர், நீங்கள் ஆதார் நம்பர் அதில் லிங்க் பண்ணியிருப்பீங்க ஏற்கனவே. அந்த ஆதார் நம்பர் 12 டிஜிட் ஆதார் நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணணும். அதில் வர்ற கேப்ஷாவை டைப் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட்டில் ஷோமை யூஏஎன் கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட 12 டிஜிட் பிஎஃப் நம்பர் யூஏஎன் நம்பர் வந்து அதில் விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ரீசெட் பண்ணிவிட்டு உங்களோட யூஏஎன் லாகின் பண்ணி க்ளைம் பண்ணுறதோ இல்லை பாஸ்புக் செக் பண்ணுறதோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம ட்ரஸ்ட் எபிசோடில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.